Hello everyone. This video is lecture 4 of diversity in the living world. நம்ம previous lecture என்ன பார்த்தோம்னா diversityனா என்ன, அது plants animals இதுக்கு நம்ம grouping பண்றோம், like camels for example பார்த்தோம். So இந்த video we are going to see about rhododendron. இது வந்து ஒரு plant. நம்ம எப்படி animalsல வந்து camels example பார்த்தோமோ, இப்போ நம்ம plant ஓட example வச்சு நம்ம எப்படி adaptation ஆகுது பார்க்க போறோம். Let's see the example of rhododendron. The rhododendron வந்து என்ன பார்த்தீங்கன்னா அது ஒரு hilly ஏரியாவில் வளரக்கூடிய ஒரு பிளான்ட், ஓகேவா? மவுண்டன்ஸ் ஹில்லி ஏரியாஸ் வந்து வளருது. இது வந்து எப்படி அடாப்ட் ஆகும்னா டிபெண்டிங் ஆன் ஹவு மச் விண்ட் இட் கெட்ஸ் அண்ட் த ஏரியா இட் இஸ் ஸ்டேயிங், அதை பேஸ் பண்ணி வந்து இது வளர போகுது. ஸோ எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா விண்டி ஏரியாஸில், அதாவது நிறைய காற்று அடிக்கக்கூடிய ஏரியாஸில் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. அங்கே வந்து இது ஒரு ஸ்மால் ஷர்பாக இருக்கும், குட்டியாக ஒரு செடி மாதிரி தான் இருக்கும். அண்ட் எதுக்கு அப்படி இருக்குன்னா ஸோ தட் அது நிறைய இப்போ இவ்வளோ பெரிய விண்டு நல்லா அப்படியே காற்று அடிக்கும் போது, புயல் வர மாதிரி காற்று அடிக்கும் போது அது என்ன ஆகுனா அது டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்காக அப்படி வச்சுருக்காங்க. ஸோ தட் அது வந்து அப்ரூட் ஆகி போகாமல் இருக்க, அப்ரூட்னா என்னன்னா வேரோட பிடுங்கிட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அதை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இன் காம் ஏரியாஸ்னால் வந்து அமைதியாக இருக்குது, ரொம்ப காற்றடிக்க அந்த மாதிரி இடத்துல என்ன ஆகுனா இது ஒரு பெரிய மரம் மாதிரி இருக்கும், இல்லை ஒரு ஸ்மால் ட்ரீ மாதிரி இருக்கும். இங்கே எப்படி இருக்குது ஷர்ப் மாதிரி இருக்குது, இங்கே ட்ரீ மாதிரி இருக்குது. ஏன் ட்ரீ மாதிரி இருக்குன்னா எனக்கு அவ்வளோ காற்றடிக்க போகிறது கிடையாது. ஸோ தட் அவங்க என்ன பண்ணலாம் ஈஸியாக ஃப்ரீயாக வளர்ந்துட்டு போகலாம் மேலே அப்வர்ட்ஸாக. ஸோ அதுக்காக வந்து இவங்க ரொம்ப மேலே வளர்ந்து போகிறதுக்காக ஒரு பெரிய ட்ரீ மாதிரி இருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும் எப்படி வரைஞ்சி காட்டணும்னா இப்போது உங்களுக்கு இங்கே ஒரு ட்ரீ வச்சுக்கலாம், லைக் ஷர்பாக இப்படி இருக்குது. ஷர்ப் மீன்ஸ் இப்படி குட்டி குட்டியாக வந்து இப்படி இருக்கு, ஒரு செடி மாதிரி குட்டி குட்டியாக இருக்குது, ஓகே. அண்ட் கீழே ரூட்ஸ்லாம் அவங்களுக்கு இருக்குது. இப்போ என்ன அவங்க காற்று இப்படி அடிக்கும் போது இதில் அவ்வளோ அஃபெக்ட் ஆக போகிறது இல்லை, புயல் காற்று அடிச்சோ அஃபெக்ட் ஆக போகிறது கிடையாது. நம்மளே பார்த்துக்கணும் புயல் வரும்போது நிறைய மரம் கீழே விழுந்து கிடக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இங்கே வந்து எதுவும் நடக்க போகிறது கிடையாது. இங்கே எப்படி இருக்குன்னா பிளான்ட்ஸ் அந்த ஷர்ப்லாம் வந்துட்டு அப்படியே அது ஃபிக்ஸ்டாக இங்கே பிடிச்சிட்டு இருக்கும். ஸோ இது எங்கே இருக்குது, இது வந்து விண்டி ஏரியாஸில், அதாவது நிறைய காற்று அடிக்கக்கூடிய இடத்துல வந்து இந்த மாதிரி விண்டி ஏரியாஸில் இட் வில் பி லைக் திஸ். ஸோ காம் ஏரியாஸில் ஹவ் இட் வில் பி, காம் ஏரியாஸ் பார்க்கும்போது we can see that ரொம்ப பெரிய மரம் மாதிரி இருக்கும், ஓகேவா? எதுக்கு பெரிய மரமாக இருக்குன்னா இங்கே அவ்வளோ காற்றடிக்க போகிறதே கிடையாது. அது என்ன பண்ணும் ஈஸியாக அப்ரூட் ஆகாமல் இருக்கிறதுக்காக, வந்து அப்ரூட் ஆகாது. ஸோ அது ஈஸியாக வளர்கிறதுக்காக ஃபார்வர்ட் மூவ்மெண்ட்டில் அது வந்து வளர்ந்துட்டு போயிட்டே இருக்க போகுது. ஸோ இதுதான் வந்து ரோடோடென்ட்ரானோட எக்ஸாம்பிள். ரோடோடென்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் பிளான்ட் அடாப்டேஷன். ஸோ பிளான்ட் எப்படி அடாப்ட் ஆகுது, ரெண்டுமே ஒரே பிளான் தான், கரெக்டாக? ரோடோடென்ட்ரான் ரெண்டும் ஒரே பிளான் தான். பட் அது கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி, கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, விண்டுக்கு ஏற்ற மாதிரி அது மாறி இருக்குது, அது ஹைட்டை வந்து மாற்றிக்குது. அதான் எங்கள் கன்க்ளூஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ தி சேம் பிளான் வந்து அட்ஜஸ்ட் ஆகுது பேஸ்ட் ஆன் த ஹைட் அண்ட் ஆன் த விண்ட் அண்ட் வெதர் ஹேபிடேட்ஸ். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அடாப்டேஷன். இது வந்து ஒரு பிளான் அடாப்டேஷனுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இது உங்கள் NCERTல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வி கோ ஃபார் அ wrap up. ஓகே, நம்ம வந்து மொத்தமாக படிச்சிருக்கோம் இது வரைக்கும். பயோடைவர்சிட்டி என்னன்னு படிச்சாச்சு. அது ஏன் இம்பார்ட்டன்ட், நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போது. ஸோ நம்ம எர்த் எப்படி இருக்குது, ஃபுல் ஆஃப் அனிமல்ஸ், பிளான்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கும். ஸோ நீங்கள் மைக்ரோபயாலஜிலாம் படிச்சிங்க ஃபியூச்சரில் அப்படின்னா we can see that நம்ம என்வாயர்மெண்ட்டில் நிறைய மைக்ரோப்ஸ் இருக்குது. மைக்ரோப்ஸே அவ்வளோ டிவிஷன்ஸ் நிறைய இருக்கும், ரொம்ப ஃபேசினேட்டிங் ஸ்டடியாக இருக்க போகுது அது உங்களுக்கு, சப்போஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா. ஸோ நம்ம 12th ஒரு சாப்டர் இருக்கும், மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லி சாப்டர் இருக்குது, அதில் நீங்கள் படிப்பீங்க. ஸோ எல்லா ஆர்கானிசம் வந்துட்டு, எல்லா ஒரு உயிரினமும் வந்துட்டு அதோட ரோல் ப்ளே பண்ண நேச்சரில் நம்ம நினைக்கக்கூடாது ஹியூமன்ஸ் பண்ணால் வந்து வெரி இம்பார்ட்டன்ட், நம்ம தான் வந்து ஒரு சுப்பீரியர் பாஸ் நம்ம நினைக்கக்கூடாது. அப்படி கிடையவே கிடையாது. நம்ம ஒரு பாஸாக நிஜமாக அப்படி இல்லவே இல்லை. நம்மளை சுற்றி நிறைய ஆர்கானிசம் இருக்குது, பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், பேர்ட்ஸ் நிறைய இருக்குது. நம்ம எல்லாமே பாதுகாப்பாக வச்சுக்கணும். எல்லாரும் கூட நம்ம ஒன்றா வாழ்ந்தாலும் நம்மளால் வாழ முடியும் இங்கே. ஸோ இந்த வெரைட்டி ஆஃப் லைஃப் நம்ம சொல்லுவோம் பயோடைவர்சிட்டி சொல்லுவோம். நம்ம டைவர்சிட்டி எப்படி இருக்குன்னா பேலன்ஸாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும். ஹெல்த்தினா என்ன, ஒரு உயிரினம் மட்டும் நல்லா வாழ்ந்துகிட்டே இருக்குது, ஒன்று வந்து செத்து போயிட்டே இருக்கு, அப்படி இருக்கக்கூடாது. ஸோ ஒரு ஹெல்த்தியான என்வாயன்மெண்ட்டாக என்ன அர்த்தம், எல்லாருமே ஈக்குவல் அமௌண்ட்டாக எல்லாருமே இருக்கணும் அந்த அளவில். எல்லா ஆர்கானிசம் எக்ஸாம்பிள் பிக்கோ ஸ்மாலோ பெருசாக சொன்னால் அதை பற்றி கவலை கிடையாது, எல்லாமே இருக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பீ, ஒரு தேனி, ஓகே. தேனி என்ன பண்ணும், பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது ஒரு ஃப்ளவர் இங்கே இருக்குன்னா, அந்த ஃப்ளவர் எங்கன்னா அதுக்கு பாலினேஷன், அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ இந்த பாலினேஷன் நடந்தால் நமக்கு என்ன வரும், ஃப்ளவர்ஸ்லாம் வரும், நமக்கு ஃப்ரூட்ஸாக வரும். எப்படி எனக்கு பாலினேஷன் மூலியமாக நம்ம ஃப்ளவர்ஸ் ஃப்ரூட்ஸாக நமக்கு வருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து மண்புழு, அது மாதிரி சொல்லுவோம். எர்த் ஃபார்ம்ஸ் என்ன சொல்லுவோம், நம்ம ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவோமா. ஸோ ஃபார்மிங் பண்ணுறதுக்கு வந்து இந்த எர்த் ஃபார்ம்ஸை நம்ம ஹெல்ப் பண்ண போகுது. லைக் வர்மிங் கம்போஸ்ட்லாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வர்மிங் கம்போஸ்ட்லாம் இருக்குது. அப்படி இந்த எர்த் ஃபார்ம் வந்துட்டு நமக்கு ஃபார்மர்ஸ்க்கு வந்து நிறைய சாயில் ஃபர்டிலிட்டிக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு மரம். இப்போ நம்ம என்ன இப்போ மரம் என்ன பண்ண போகுது, நம்ம ஹியூமன்ஸாக இருக்குன்னு நினச்சா மரம் முடியுமா? மரம் என்ன கொடுக்குது நமக்கு, மரம் வந்து நம்மளுக்கு ஆக்சிஜன் கொடுக்குது. இன்ஃபேக்ட் அதை நம்ம ரிலீஸ் பண்ண CO2 வந்துட்டு அதை எடுத்துக்கிட்டு நமக்கு ஆக்சிஜன் கொடுக்குது, கரெக்டாக. ஈவன் ஃப்ரூட்ஸ் கொடுக்குது, நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து எடுத்துக்கிறோம் நேச்சர்லேருந்து. நெக்ஸ்ட் என்னது, இது எல்லாருமே என்னென்னா ஒரு ஃபுட் செயினுக்குள்ளே வருவாங்க.
ஸோ ஃபுட் செயினுக்குள்ளே வரும்போது என்ன ஆகுனா ஒரு ஃபுட் செயினில் இந்த ஃபுட் செயினில் வந்துட்டு ஒருத்தங்க அஃபெக்ட் ஆனால் கூட மற்ற எல்லாருக்குமே வந்து அது அஃபெக்ட் ஆகாமல் தான் போகுது. இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோன்னா இப்போது எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இங்கே வந்துட்டு ஒரு பிளான்ட் இருக்குது, ஓகே, ஒரு கிராஸோ ஒரு பிளான்ட்டோ இருக்குது, ஓகே. அந்த பிளான்ட் வந்து ஒரு கோட் சாப்பிடுது, ஒரு ஆடு சாப்பிடுது. அண்ட் அந்த ஆடு நம்ம என்ன பண்ணுறோம், ஹியூமன் சாப்பிட்றோம். இப்போது அஸ்யூம் பண்ணிக்கோங்க இங்கே வந்துட்டு இந்த பிளான்ட்ஸே இல்லை, கரெக்டாக இந்த பிளான்ட்டே ஒன்று இல்லவே இல்லை. செடி கொடியே நம்ம வளர்க்குறது இல்லாமல் எல்லா செடியும் பிடுங்கி போடாச்சு, எதுவுமே நம்ம வளர்க்குறதே கிடையாது. அப்போ என்ன ஆகும், கோட்ஸ் இருக்குமா, இந்த ஆடு என்ன ஆகும், அந்த ஆடு ஒரு ஃபுட்டுக்கு எங்கே போகும், அந்த ஆடுக்கு சாப்பாடு இருக்காது. அப்போ என்ன ஆகும், இந்த ஆடும் அழிஞ்சு போயிடும், கரெக்டாக. அப்போ என்ன ஆகும், நம்ம ஹியூமன்ஸுக்கு என்ன ஆகும், ப்ரோட்டீன் கிடைக்காது. நம்ம எனக்கு கோட் சாப்பிட்றோம், ஆடு ஏன் சாப்பிட்றோம், ப்ரோட்டீன் கிடைக்கும்னு சாப்பிட்றோம். அது ஆடோட நம்ம எதுவுமே விட மாட்டோம், ஆடோட மூளை அதோட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே நம்ம சாப்பிட்டு தான் உட்காந்துருக்கோம். ஸோ அதுக்கு ப்ரோட்டீன் நமக்கு ப்ரோட்டீன்ஸ் கிடைக்காது, நமக்கு நிறைய சத்து கிடைக்காது. அப்படி இருக்கும் என்ன ஆகுது, ஒரு பிளான்ட் போனால அடுத்த கோட்டுக்கும் அஃபெக்ட் ஆகுது. பிளான்ட் போனால் அங்கே அடுத்து கோட்டுக்கு அஃபெக்ட் ஆகுது, அந்த கோட் அஃபெக்ட் ஆகுதுனால ஹியூமன்ஸுக்கு அஃபெக்ட் ஆகுது. ஸோ இதுதான் ஒரு சிம்பிளான ஒரு ஃபுட் செயின். இந்த ஃபுட் செயின் என்ன, ஒன்று அஃபெக்ட் ஆனால் கூட இன்னொன்று வந்து அஃபெக்ட் ஆகும். அப்போ என்ன அர்த்தம், நம்ம பயோடைவர்சிட்டி நம்ம எல்லாமே வந்து சேவ் பண்ணியே ஆகணும், அப்போ நம்மளாலையும் வாழ முடியும், ஓகேவா. நம்ம மற்றவங்களை காப்பாற்றுல நம்மளும் நம்ம காப்பாற்றுக்கிறதுக்கும் நம்ம பயோடைவர்சிட்டி சேவ் பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்ம எப்படி சேவ் பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் ரோடோரமாக நடந்து போயிட்டு இருக்கீங்க, சும்மா உங்களுக்கு போர் அடிக்குது, அதுக்குன்னு சொல்லி என்ன பண்ணலாம், ஒரு செடியை பிடிங்கி போட முடியுமா, பண்ணக்கூடாது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்போ ஃப்ளவர்ஸ் இருக்குன்னா பண்ணக்கூடாது அதெல்லாம். இல்லை ஒரு நாய் கழுத்துக்கு அடிக்கிறதோ, இல்லை வந்துட்டு ஒரு ஒரு காக்காவோ ஏதோ தண்ணி தெளித்து விடுறதோ பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், ஓகே, அவங்க வந்து வெயிலில் காக்கா குருவிலாம் இருக்கும் போது நம்ம ஒரு சின்ன ஒரு பவுலில் வந்து தண்ணி வச்சு நம்ம வீட்டு வெளியே வச்சுன்னா அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அது வெயிலில் இருக்கும், அது குடிக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வேறு நம்ம பண்ணலாம், நம்ம நேச்சுரல் பிளேஸை க்ளீனாக வச்சுக்கலாம். சும்மா குப்பை தூக்கி போடாமல் இருக்கலாம். வேஸ்ட்டை வந்து ஒழுங்காக டஸ்ட்பினில் போடலாம். எங்கே வேஸ்ட் போடலாம் அங்கே வந்து வேஸ்ட்டை போடலாம், டஸ்ட்பினில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ டஸ்ட்பின் அதுக்கு இருக்குது, வேஸ்ட் போட இருக்குது. நெக்ஸ்ட் என்னது, நம்ம சுற்றி இருக்க விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் நம்ம வந்து நிறைய பிளான்டிங் பண்ணணும். வி ஷுட் பிளான்ட் நேட்டிவ் ட்ரீஸ் அண்ட் பிளான்ட்ஸ். நேட்டிவ் ட்ரீஸ் தான் நம்ம ஊரில் வந்துட்டு வளரக்கூடிய ட்ரீஸை தான் பிளான்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன, லோக்கல் ஸ்பீஷஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். லைக் நமக்கு சுற்றி இருக்க என்ன விஷயம் தெரிஞ்சதால் நம்ம வந்து என்ன பண்ணோம், அதுக்கு நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் அண்ட் நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன, நம்ம போய் நினைக்கக்கூடாது, நான் ஒரு சின்ன பையன், நான் 6th standard தான் நான் படிக்கிறேன், நான் வந்து இல்லை நான் ஒரு சின்ன பொண்ணு 6th standard படிக்கிறேன்னா நான் பண்ணனா என்ன சேவ் ஆக போது நம்ம நினைக்கக்கூடாது. நீங்கள் பண்ண சின்ன சின்ன ஸ்மால் ஸ்டெப்ஸ்மே வந்துட்டு வில் மேக் அ வெரி பிக் இம்பேக்ட். அந்த என்வாயன்மெண்ட்டை ஒரு வெரி பிக் இம்பேக்ட் பண்ண போதும். இப்போ நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பேப்பர் கிழிக்காமல் இருந்தீங்கன்னா ஒரு மரம் வெட்டுற ஒரு விஷயத்த நீங்கள் குறைக்க முடியும்ல. சும்மா நான் ஒரு பேப்பர் கிழிக்கிறாலும் வந்து நான் 30 மரம் வந்து ஒரு புது மரம் வரப்போகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ ஒரு பேப்பர் கிழிக்காமல் இருக்கிறனால நம்ம பேப்பரை சஃபிஷியண்ட்டாக ரொம்பவே எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணனால நம்ம ஒரு மரத்தை சேவ் பண்ண முடியும். ஸோ அப்படி நம்ம யோசிச்சோன்னா நம்ம பயோடைவர்சிட்டி அதை காப்பாற்ற முடியும். ஸோ ஃபைனல் தாட்ஸ் என்ன, நம்ம நேச்சர் இஸ் ஃபுல் ஆஃப் டைவர்சிட்டி, கரெக்டாக. நம்ம இதை அப்சர்வ் பண்ணணும், லேர்ன் பண்ணணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும். எவ்ரி பிளான்ட் ஹேஸ் அ லைஃப், ஓகே. அது ஸ்மாலாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, அது லைஃப் வந்து அதுக்குள்ளே இருக்குது. நெக்ஸ்ட் என்னென்னா, நம்மளோட பயோடைவர்சிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ரெஸ்பெக்ட் பண்ண முடியும். நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி அதை மாதிரி சேவ் பண்ணுவோம். வி ஷுட் ரெஸ்பெக்ட் இட் அண்ட் வி ஷுட் ப்ரிசர்வ் த பயோடைவர்சிட்டி. ஸோ இதுதான் வந்து மொத்த லெசன் சொல்லியிருக்காங்க. லைக் பிளான்ட் அது குரூப் பண்ணுறோம், நம்ம எப்படி பண்ணலாம், அடாப்டேஷன்னா என்ன. ஸோ ஒரு பிளான்ட்டோ அனிமலோ அந்த கேமரா வந்து என்ன பண்ணுது, ராஜஸ்தானில் இருக்கிறதுக்காக வந்துட்டு அடாப்ட் பண்ணி வாழ்ந்துட்டுருக்கு. நம்ம அதை போய் அஃபெக்ட் பண்ணக்கூடாது இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணோம், பயோடைவர்சிட்டியை சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ வித் தேட் வி ஆர் கம்ப்ளீட்டிங் த ஹோல் சாப்டர், ஓகேவா. நம்ம மொத்தம் வந்துட்டு 4 லெக்சரில் வந்து சாப்டர் முடிச்சிருக்கோம். ஸோ வித் திஸ் லாஸ்ட் லெக்சர், தட் இஸ் லெக்சர் நம்பர் 4ல் நம்ம மொத்தமாக இந்த சாப்டரை கம்ப்ளீட் பண்ணுறோம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த லெசன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்சோ லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன் ஸோ தட் எனக்கு அடுத்த லெசன் போட ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் டில் நவ். தேங்க்யூ ஸோ மச்.